ஹலோ கைஸ், நான் உங்கள் அன்பு. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நானும் உங்கள் அன்பால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். அண்ட் இந்த ஹலோ கைஸ் ரொம்ப பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இனிமேல் மிஸ் பண்ண விட மாட்டேன். அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் வந்திருக்கோம். அந்த என்ட்ரன்ஸில் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அப்படியே நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே போகலாம். பர்சனுக்கு 60 rupees ஆமாம். அண்ட் இது ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணி டு மதியம் 2 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு. ஸோ நீங்கள் யாராவது வரேன்னா இந்த டைமுக்குள்ளே வந்துடுங்க. அண்ட் தண்ணி வந்து இங்கே கம்மியாக தான் போகுது. உள்ளே ஃபால்ஸில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் அவங்களோட ஓன் வீக்கில் தான் நம்மளை உள்ளே கூப்பிட்டு போவாங்க. நம்ம பைக்கை போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள பார்க்கிங்கில் போட்டு அவங்க வீக்கில் அப்படியே உள்ளே போகலாங்க. சரி ஓகேங்க, அப்படியே பைக் எடுத்துகிட்டு உள்ளே போய் டிக்கெட் எடுக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். பைக் குற்றாலம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்துடுவோம். சரி ஓகேங்க, அப்படியே போய் அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே. அக்கா ஜிபே பண்ணிக்கலாம்ல? கேஷ் மட்டும் தானா? இதுதான் அந்த டிக்கெட்டு. மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா 140 rupees ஆகிருக்கு. சரி ஓகேங்க, டிக்கெட்டை சேஃபாக உள்ள வச்சு என்ன கார்த்தி உள்ளே வச்சுக்கோ. கார்த்தின்றேன், கார்த்தியோட ஃபேஸ் காட்டுறது இல்லைல்ல, காட்டுறேங்க. பார்க்கிங் இது தாங்க. இதுவும் அந்த பைக்கை நிப்பாட்டுறதுக்கு 20 ரூபா. சார் இதுதான் மரத்தில் மேலே கீழே விழுந்துட போதுப்பா வண்டியில். என்ன தேக்கு மரம் தானே. சரி ஓகே, சரி ஓகேங்க. பைக் பார்க்கிங் இதுக்கு தான். இப்போ வந்து கேமரா ஆன் பண்ணி வந்த தூரத்துக்கு 20 ரூபா பார்க்கிங். சூப்பரில் இந்தா கார்த்தி ஊர் தான். ஹாய் சொல்லு. உள்ளே வந்தாச்சு. ஹெல்மெட் போட்டு வந்தாலே முடி ஏடா கூட மாதிரி இருக்குதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டியில் தான் உள்ளே நம்மளை கூப்பிட்டு போவாங்களாம். ஸோ இந்த பக்கம் கார் பார்க்கிங் இருக்குது, அந்த பக்கம் பைக் பார்க்கிங் இருக்குது, அங்கே ஒரு வீக்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஓன் வீக்கிள் இருக்குது. இந்த வீக்கிள் ஏறிக்க சொன்னாங்க, உள்ளே கூப்பிட்டு போவாங்க. அப்போ வண்டி பயங்கர குழு. சரி ஓகேங்க, அப்படியே போயிட்டு வண்டி ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வந்து இறக்கி விட்டாங்க. இங்கேயும் ரொம்பத்தூர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வண்டி நம்மளை இறக்கி விட்டு கிளம்பிடுச்சுங்க. ஓகே பாய். நல்லா இருக்கு. ஆனால் மரங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்க. அப்போ ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த பக்கமாக ட்ரக்கிங்கில் போயிட்டுருக்காங்க. 1 கிலோமீட்டர் போகணுமா. ஆக மொத்தம் வீக்கில் வந்தது ஒரு 2 கிலோமீட்டர். ஸோ இங்கே உள்ள ட்ரக்கிங் ஒரு 1 கிலோமீட்டர். அப்படியே நம்ம ஜாலியாக நடந்து போக வேண்டியதாங்க. 1 கிலோமீட்டர் ஜாலியாக நடக்க முடியும். ஜாலியாக தான் கற்று இருக்கும். வந்தது இந்த ட்ரக் பண்ணி இப்படி ஜாலியாக போகணுன்றதுக்காக தான். சரி ஓகேங்க. அங்கே பாரு காட்சி, அதனால ஏற விட மாட்டாங்க. உடஞ்சி கிடக்கு. மரத்துலேயே செஞ்ச ஒரு பாலம் இருக்குது. அப்படியே இது ரொம்ப தூரம் போகுது. என்ன பார்த்தீங்களா, அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் அது தடை பண்ணியிருக்காங்கப்பா. இந்த இங்கே பாரு, எங்கே காணோம். இங்கே இருக்கா? இங்கே இருக்குது. லாக் போட்டு வச்சுருக்காங்க, யாரும் போகக்கூடாதுன்னு. உடஞ்சிருக்கு நிறையா. நம்ம வரும்போது தான் அப்படி உடஞ்சிருக்கணுமா. சரி ஓகே வாங்க, அப்படியே நம்ம ட்ரெக்கிங்லேயே போகலாம். அப்படியே வந்து ஒரு அழகான வியூவில். சூப்பரான வியூ. சரிங்க, அப்படியே ஒரு 5 நிமிஷம் அந்த வியூவெலாம் ரசித்து முடிச்சுட்டு நான் அப்படியே இப்போ ஜில்லுன்னு வர தண்ணியில் குளிச்சுட்டு. ஆனால் சவுண்டு சூப்பராக கேட்குது. இந்த ஃபால்ஸு தண்ணி போகிற சத்தம் உங்களுக்கு கேட்காது, பட் எனக்கு கேட்குதுங்க நல்லாவே. சரி ஓகேங்க, அப்படி இதை கொஞ்சம் நான் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கே போகிறேன். ஃபால்ஸுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே இந்த அழகான வாட்டரில் இன்னொரு குழியில் போட்டு வரேன். இங்கே ஆனால் மோஸ்ட்லி வந்து ஃபேமிலியாக கப்பலாக தான் நிறையா பேர் வராங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கப்பலாக வந்தால் உண்மையிலே செம்ம ஜாலியாக இருக்குங்க. ட்ரக் பண்ணி வரணும் கொஞ்சம் தூரம். ஸோ அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போகும். அது ஒரு வேறு மாதிரி வைபாக இருக்கும். வாங்க குளிக்கலாமா அப்படின்னால பரவாயில்லைங்க. இங்கே பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையா வர்றாங்கப்பா இங்கே குளிக்கிறதுக்கு. ஸோ வந்து ரொம்பவே சேஃபான பிளேஸ் தான். நிறையா பேர் இருக்காங்க, செக்யூரிட்டி முதற்கொண்டு. எங்கேயாவது நம்ம தேவையில்லாத இடத்துக்கு போனோம்னா கூட விசில் அடிச்சு அங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மேலே பார்த்தீங்களா, இங்கே உட்காந்து அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க நிறையா பேர். ஸோ அதனால் தைரியமாக நிறையா பேர் வரலாம், தாராளமாக வரலாம். இங்கே பாருங்கள் மொத்தம் ஃபேமிலியாக கப்பலாக தான் எல்லாமே வந்திருக்காங்க.
ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு. இந்த சத்தத்தில் நான் பேசுகிற சவுண்டு எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு தெரில. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பயங்கர சில்லுன்னு இருக்குங்க, நல்லா இருக்கு. ஆனால் பசங்க சரி விளையாடுற மாதிரி நானும் சரி விளையாட போகிறேன். சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே இந்த மாதிரி குழியாக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு பக்கெட்டு வருது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்க சரி விளாட்ற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பக்கெட்டு ஆழமாக இருக்குது. இந்த பசங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு தூரம் இந்த பக்கம் ஆழமாக இருக்குது. ஸோ நீச்சல் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா மேலே அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி விழுகிற மாதிரி இருக்குல்ல, நான் ஃபஸ்ட்டு வரும்போது காட்டினேன்னா அங்கே வந்து லேடிஸ் நீச்சல் தெரியாதவங்க அந்த பக்கம் குளிக்கலாம், நல்லா சுற்றி தெரிஞ்சவங்க இந்த பக்கம் குளிக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நிறையாலாம் வரல, கம்மியாக தான் வருது. இங்கே பாருங்களேன், இவ்வளோதான் தண்ணி வருது. ஆனால் நல்லா இருக்குங்க, ஹில்ஸ்லேருந்து வர்றதுனால ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. ரொம்ப நேரம் குளிக்க முடியாது, தண்ணி வந்துடும் நமக்கு. பட் ஆனால் ஜாலியாக இருக்கலாம். சூப்பராக இருக்குல்ல கார்த்தி? உள்ளே போறியா போ கார்த்தி, ஜஸ்ட் ஒர்க் பண்ணுங்க. சரி ஓகேங்க, தண்ணிக்குள்ளே போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக இவ்வளோதாங்க தண்ணியே இருக்குது, ரொம்பலாம் ஆழம் இல்லை. நல்லா இருக்கு, தண்ணி நிறையா வந்தால் சூப்பராக இருக்கும். தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பசங்களாம் வந்து பயங்கர ஜாலியாக இருக்காங்க. அப்படியே மேலே போனோன்னா அங்கே குளிக்கலாம். இப்போ நம்ம அங்கே போவோம், இங்கே குளிச்சது போதும், அங்கே போகலாம். இதுக்கிட்டே இருக்கா, குளிக்க மாட்டேன். நல்லா இருக்குங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதில் குளிச்சுட்டு அப்படியே அங்கே போனீங்கன்னா அதுலேயும் குளிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. அப்படியே இதில் குளியில் போட்டு வந்துடலாமா? வா கார்த்தி, வா 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 வா. 120 வணக்கம், உங்கள் அன்பு குளிச்சுட்டு இருக்காப்புல. ஓகேங்க, சூப்பராக குளிச்சாச்சு. குளிச்சுட்டு அப்படியே ரிசைன் பண்ணியாச்சு. ஸோ வர ரொம்ப கூட்டமாகிட்டே போகுது, நிறையா லேடிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க முன்னாடி கேமரா அதிகமாக எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாதுன்ற காரணத்தினால நம்ம அப்படியே அந்த லொக்கேஷனை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. சரி ஓகேங்க, அங்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் மேலே ஹில்ஸ்லேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த பக்கம் போய் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். குட்டி பையா என்ன பண்ணுற? அழகா இருக்குல்ல, அவரோட தோஸ்தா. ஒன் டே ட்ரிப்புக்கு இந்த இடம் பக்காவாக இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் மறக்காமல் வாங்க. கோயம்புத்தூர் நியர் அண்ட் பொள்ளாச்சி, திருப்பூர் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பக்கம். ஈஷாவை தாண்டி வரணும். ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் இல்லை கோவை குற்றாலம். கார்த்தி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நாள்? சூப்பராக இருந்தது. சூப்பராவா? என்ஜாயா? அந்த கொடுத்த காசுக்கு ஓட்டா பயங்கர ஓட்டுன்றியா? நம்ம ஊர் சங்ககோல் சைடு இருக்கிறவங்களுக்கு, தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு குற்றாலத்தில் குளிச்சா இதே ஃபீல். வாட்டர் பாருங்களேன், ரொம்ப ஹைட்லேருந்து விழுகுதுங்க. இது விழுகுறது சூப்பராக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு. இது வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கேன். இது அவுட்டு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துருக்குன்னு. தண்ணி அவ்வளோதான் வருது.
பட் ஆனால் நல்லாயிருக்கு. இது அந்த ஹேங்கிங் பிரிட்ஜுங்க. ஓகேங்க, இங்கேருந்து நம்ம விடைபெற நேரம் வந்துருச்சு. நம்ம அப்படியே கிளம்பலாம். பாருங்க, கூட்டம் வர வர ரொம்ப கூட்டம் போயிட்டே இருக்காங்க. எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பாருங்க. பாருங்க, பரவாயில்லப்பா. சமங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. டைம் ஆக எக்ஸ்ட்ரீமாக இங்கே கூட்டம் கூட்டிகிட்டே போகிறாங்க. பரவாயில்ல. ஆனால் நிறையா மோஸ்ட்லி வந்து ஃபேமிலியாக ஒன்றுங்க அதிகமாக வர்றாங்க. ஸோ அதனால் ரொம்பவே சேஃபான பிளேஸ் தான். ஸோ யாரானா தாராளமாக வரலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஒன் டே ட்ரிப்புக்கு கோவை குற்றாலம் மேலே பெஸ்ட்டு பிளேஸ். பட் ஆனால் ஒரு விஷயம், தண்ணி எவ்வளோ வருதுன்னு கேட்டுட்டு வாங்க. தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி கம்மியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சரி, ஓகேங்க, நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கலாம். கண்ணு பூசுதுங்க, அதான் கிளாஸ்லாம் போட்டிருக்கேன். நல்லாவே ஹாய் சொல்லலாம் ப்ரோ. ஆனால் ஒரு ஹாப்பியான விஷயங்க, நம்ம விளாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது முன்ன தெரியாமல் நிறையா பேர் வந்து பேசுவாங்க. அது வடிக்க ரொம்ப சந்தோஷம். அங்கேயுமே நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்கள விளாகில் காட்ட முடியல, ஏன்னா நிறையா லேடிஸ்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்களா. ஸோ அந்த இடத்துல என்னால் விளாக் எடுத்து அவங்க கூட என்னால் போட முடியல. மித்தபடிக்கு எல்லோரும் கூடயும். ஸோ என்ன யாராவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்களும் நம்ம விளாகில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் யூ. சரி, ஓகேங்க, அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். என்னால் முடியல, பசிக்குது, ஓவராக பசிக்குது. நான் போயிட்டு அந்த பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. டாடா ப்ரோ. நான் இங்கே வந்து சொன்னேன்ல, அந்த பசங்க தாங்க. அப்படியே பஸ் வந்துச்சு, உடனே நம்மளும் கிளம்பியாச்சுங்க. அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த ட்ராவல் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒன் டேக்கு இங்கே வந்து எக்கச்சக்கமான பேர் வராங்க. ஒரு ஆளுக்கு 60 rupees ரொம்பவே அதிகம் தான். இவ்வளோ மக்கள் வர இடத்துல கொஞ்சம் கம்மி பண்ணலாம். லைக் நான் ஃபீல் பண்ணுறது ஓகே தாங்க. ஓகேங்க, அப்படியே பைக் எடுத்து ஸோ வந்து கூட்டமாக இருக்குது. நிறையா பேர் வந்துட்டாங்களா. ஸோ அதனால் அப்படியே ஸ்டெப்பே நின்றுட்டு இருக்கோம். உங்களுக்கு சேஸ் சூப்பரான லொக்கேஷனில் சூப்பராக ஒரு டீ ஒன்று குடிச்சிட்ருக்கேன். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. என்னோட பயணத்தில் நீங்களும் கலந்துக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் நான் இருக்க இடத்துல ரொம்பவே சேஃபாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப சேஃபாக பத்திரமா இருங்க. முக்கியமாக ரைட் பண்ணிங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஓகேங்க, டாடா பை, டேக் கேர். See you the next video. Bye. உங்கள் அன்பு. ரொம்ப நேரம் அதான் பண்ணிக்கிறீங்க.